ஜேகேடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்கோலில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம கொடுத்த ப்ரோக்ராம்ல வந்து இந்த பாமோ பிளான்டர் சொரியாசிஸ் பத்தி நிறைய பேர் வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குங்க. அதுல வந்து நிறைய பேருக்கு வந்து சில சந்தேகங்கள்லாம் நிறையவே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த சந்தேகங்கள் வந்து என்னென்னங்கிறதையும் பார்த்துட்டு அதுல இருந்து அவங்களை தற்காத்துக்கிறது எப்படி, வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து சொல்றேன். மெயினா வந்து பாமோ பிளான்டர் சொரியாசிஸ்ல வந்து கால்ல வந்து வெடிப்பு தாங்க வரும். நல்லா தெளிவா நிறைய தடவை சொல்லியிருக்கேன். கால்ல வந்து வெடிப்பு வரும், ஊறல் இருக்கும், பெயின் இருக்கும். இந்த 3 தான் இருக்கும். இந்த பெயின் இது எதனாலன்னா, அந்த வெடிப்பு வந்த உடனே நீங்க வந்து வெடிப்பு வந்து வெறும் காலோட மணல் தரையில அது மாரிலாம் நடக்கிறதுனால, அந்த மாதிரி வந்து வெடிப்புல உள்ள மணல் பிளஸ் செகண்டரி பாக்டீரியா எல்லாமே உள்ள போய் ஒரு இன்ஃபெக்ஷன் வர்றதுனால தாங்க அந்த பெயின் வருது. நீங்க வெடிப்பு பார்த்த உடனே என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நடக்கிறது வந்து வெறுங்காலோட நடக்காதீங்க. ஒண்ணு வீட்டுக்குள்ளனா சாக்ஸ் போட்டு நடங்க, வெளியில போனா செருப்பு போட்டு நடங்க. அதுக்கப்புறம் வந்து தண்ணீல வந்து 10 நிமிஷம் வெது வெது தண்ணீல ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து களிம்பு வந்து போடுங்க. அது வந்து இந்த பெனிட்ரேஷன் ஆஃப் த ஆயின்மென்ட் வந்து ரொம்பவே அதிகப்படுத்துங்க. அதனால உங்களுக்கு வந்து சீக்கிரமே எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி கண்டிப்பா பண்ணணும். வந்த உடனே நீங்க என்ன பண்ணணும்னா, அந்த ஆயின்மென்ட்ட வந்து கொஞ்சமா கையில எடுத்துட்டு, ஒரு யூஸ் அண்ட் த்ரோ பேனா, முடிஞ்ச பேனாவ எடுத்து அந்த டிப்ப வந்து இது பண்ணி, அந்த உள்ளுக்குள்ள இருக்குல்ல, அந்த ஃபிஷரோட அந்த வெடிப்புக்கு இடுக்குல கம்ப்ளீட்டா உள்ள படுற மாரி ஆயின்மென்ட் வந்து போடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேல மேல தடவுனீங்கன்னா எஃபெக்ட்டே இருக்காது. உங்க கை விரல் அந்த வெடிப்புக்கு உள்ளார போகாது. ஸோ யூஸ் பண்ணி முடிந்த ஒரு பால் பென் டிப் வந்து ரொம்ப இப்பல்லாம் வந்து மைக்ரோ டிப் மாரி வருது இல்லையா? அந்த மாரி டிப் உள்ள பேனாவ எடுத்துட்டு, அதுல கொஞ்சமா ஆயின்மென்ட் எடுத்து அத அப்படியே உள்ளார வச்சீங்கன்னா, நல்லா சரியாகும். 2டே நாள்ல வந்து உங்களுக்கு வலி விட்டு குடுக்கும். வேதனை விட்டு குடுத்துரும். அத வந்து நீங்க வந்து கரெக்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. முடிஞ்ச அளவு வீட்டுக்குள்ளேயுமே சாக்ஸ் யூஸ் பண்ணி நடங்க. வெளியில போகும்பொழுது கண்டிப்பா செருப்பு உபயோகப்படுத்துங்க. வந்த உடனே கொஞ்சம் ரெஸ்ட் குடுங்க. அந்த பகுதிக்கு வந்து ரெஸ்ட் டூ த இது ரொம்ப நடக்கிறத வந்து கொஞ்சம் குறைச்சிட்டு, லிமிட் யுவர் ஆக்டிவிட்டீஸ். உங்களுடைய வேலைகளை வந்து அதுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணிட்டு, ஒரு மினிமம் 2 ஆர் 3 டேஸ் குடுத்தீங்கனாலே, அந்த வெடிப்புகள் வந்து ஓரளவு செட்டில் ஆகும். அதுக்கு வந்து பிளஸ் அந்த ஆயின்மெண்ட்லாம் இது பண்ணுங்க. மெயினா வந்து அந்த நேரங்கள்ல யூஸ் பண்ண வேண்டிய ஆயின்மெண்ட் வந்து பாசிட்ரெக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? கால்சிபோட்ரியால் ஆயின்மெண்ட் அது வந்து கண்டிப்பா யூஸ் பண்ணணும். டாபிக்கலா வந்து ஆன்டி பாக்டீரியல் கிரீம், டி பாக்ட் இல்லன்னா மிப்பிரோசின் எது கிடைக்குதோ கிடைக்கிறது அங்க அவைலபிளா இருக்கிறத வந்து வாங்கிக்கோங்க. அப்புறம் மார்னிங் வந்து கண்டிப்பா வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் கிரீம் மாரி, சோறா மிஸ்ட் அந்த மாரி இருக்கும். அந்த மாய்ஸ்சரைசிங் கிரீம் வந்து இது பண்ணிக்கோங்க. லிக்விட் பாராஃபின் குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து தடவிக்கிடணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே டெஃபினிட்டா வந்து ஒரு 2, 3 டேஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால வந்து கண்டிப்பா வந்து அந்த வெடிப்புக்கு என்ன பண்ண, வெடிப்புக்கு என்ன பண்ண, கால் வலிக்குது, நடக்க முடியல, ரத்தமா வருது அப்படிங்கிற மாரிலாம் நெறைய பேரு இவங்க கேட்கறது எல்லாமே அதுதான் மெயினா. கையில கூட ரொம்ப இருக்கிறது இல்ல. கால்ல தான் இருக்குது. ஏன்னா கால் வந்து நீங்க இப்ப ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டாங்க. யாராவது சும்மா உட்காந்துருப்பீங்களா? உட்காந்துருக்கவே மாட்டீங்க. எந்த நேரமும் அந்த காலுக்கு வந்து வேலை குடுத்துட்டே இருப்பீங்க. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா வந்து வருது. கைய விட காலுக்கு தான் வந்து மெயினா வேலை இருக்கும். சிலர் தான் வந்து உட்காந்த இடத்த யாருக்கு குடுப்போம்னு உட்காந்துருப்பாங்க. மத்தபடி வந்து உழைக்கிறவங்க எல்லாருமே வந்து காலுக்கு தான் வந்து மெயினா வேலை குடுப்பாங்க. ஸோ அந்த காலுக்கு வந்து ஒரு 2 நாள் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து டாபிக்கல் பாசிட்ரெக்ஸ், டாபிக்கல் ஆன்டி பாக்டீரியல் ஆர் மியூபிரோசின் அந்த மாரி ஆயின்மென்ட் போட்டுட்டு, சிஸ்டமிக்கா வந்து டாக்ஸிசைக்ளின் வந்து எடுத்துக்கலாங்க. இவ்வளவுதான். இத பண்ணுனீங்கனாலே வந்து உங்களுக்கு 2, 3 டேஸ்ல வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்க பண்ண வேண்டியது வந்து ட்ரிகரிங் ஃபேக்டர் எதனால அதிகமாச்சுங்கிறத நோட் பண்ணி, அதுக்கும் வந்து தீர்வு காணணும். இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்ததா? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. சோர் த்ரோட் வந்ததா? அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு. நீர்க்கடுப்பு இருக்குதா? அத பாருங்க. அத பார்த்து அத செக் பண்ணுங்க. பல்லுல வந்து சூத்தப்பல் இருக்குதா? அதனால வந்ததா? ட்ரிகரிங் ஃபேக்டர் டூ பி ஐடென்டிஃபைட் அத வந்து ரெக்டிஃபை பண்ணணும். நான் நெறைய தடவ சொல்லியிருக்கேங்க. சோரா வந்து இட் இஸ் அ ஜெனடிக் டிஸார்டர். தேர் வில் பி எக்ஸார்பேஷன் அண்ட் ரெமிஷன். வரும், போகும். வர்றதுக்கான ட்ரிகரிங் ஃபேக்டர் உண்டு. அந்த ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்து நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண கத்துக்கிடணும். உங்களுக்கு ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அது வேரி ஆகுங்க. ஒரே இது மாரி கிடையாது. ஒருத்தருக்கு இதுதான் வருதுன்னா, அதுதான் கிடையாது. அதே மாரி ஸ்ட்ரெஸ் டூ பி அவாய்டட். ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ பழகிக்கோங்க. ஐயோ! எனக்கு மட்டும் இருக்கு, எனக்கு மட்டும் இருக்குன்னா, இருங்க என்ன பண்றது? அதோட வாழ பழகிக்கிடணும். வந்துருச்சு, வந்தா அதோட எப்படி வாழ்றதுங்கிறத வந்து கத்துக்கிடணும். அதுதான் மெயினானது. அதனால வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப நெகட்டிவ் ஃபீட்பேக் இது பண்ணுங்க. அது கண்டிப்பா ரொம்பவே அதிகப்படுத்தி விடும். அதே மாதிரி இந்த சிலருக்கு வந்து வெயிலின் தாக்கம் வந்து ரொம்ப உதவி பண்ணும். இந்த சம்மர் வந்துருச்சா, வெயிலோட தாக்கம் வந்து அவங்களுக்கு வந்து நெறைய பேருக்கு வந்து ரொம்ப கிளியர் ஆகும். கொஞ்சம் பேருக்கு வந்து இது வந்து இண்டிவிஜுவல் வேரியேஷன் தாங்க. சிலருக்கு என்ன பண்ணும்னா, வெயில் சம்மர்ல வந்து ரொம்பவே அதிகமாகும். மோஸ்ட்லி இந்த டிசீஸ் வந்து வின்டர்ல தாங்க அதிகமாகும். சம்மர்ல நல்லா கிளியர் ஆகி ரொம்ப ஃப்ரீ ஆயிடுவாங்க.
ஆனா ஒரு சிலர் எக்ஸெப்ஷன் எல்லாத்துலயுமே ஒரு ரேரு எக்ஸெப்ஷன்லாம் இருக்கும் பாத்தீங்களா? அதே மாரி ஒரு சிலருக்கு மட்டும் தான். அத நீங்களே ஐடென்டிஃபை பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எந்த சீசன்ல வந்து அதிகமாகுது, எந்த சீசன்ல குறையுதுன்னு பாருங்க. சம்மர்ல வந்து அதிகமாச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாரி வின்டர்ல இது பண்ற மாரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்ல வின்டர்ல அதிகமாச்சுன்னா, அதுக்கு ஏத்த மாரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. மெயினா வந்து வீட்டுக்குள்ளனாலுமே சாக்ஸ் போட்டு தான் நடக்கணுங்க. அத வந்து நீங்க மெயினா கத்துக்கிட்டீங்கனாலே போதும். சாக்ஸ் போட்டு நடக்கணும். வெளியில போனா ஷூ போட்டு நடக்கணும். டாபிக்கலா வந்து ஆயின்மென்ட் பாசிட்டிவ்ஸ் ஃபார் தி நோய்க்கானது பிளான்டர் சொரியாசிஸ்க்கு அந்த வெடிப்பு இடுக்குல வந்து ஆன்டிபயாட்டிக் டிபேக்ட் ஆர் மியூபிரோசின் அந்த ஆயின்மெண்ட் வந்து போடணும். அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமிக்கா வந்து ஓரலா உள்ளுக்குள்ள எடுக்கிறது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தினமும் எடுத்துக்கிட்டே வரணும். அது எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நோயோட தாக்கம் வந்து ரொம்ப லேட்டா வரும். அதனால வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் தினமும் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து வந்ததுன்னா இன்ஃபெக்ஷன்றதுன்னா டாக்ஸிசைக்ளின் வந்து 1 பிடி ஃபார் 7 டேஸ் எடுத்துக்கலாம். இதுதாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்குறவங்க வந்து அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ஃபுல்லுமே ஸ்கிப் பண்ணாம கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, நிச்சயம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுபடி ஃபாலோ பண்ணி அந்த வெடிப்புல இருந்து உங்களுடைய கால்கள எப்படி தற்காத்துக்கணுங்கிறத வந்து தெளிவா சொல்லியிருக்கேன். வேற எதுவும் சந்தேகம் இருந்தீங்கன்னா, அந்த கன்சல்டிங் ஹவர்ஸ்ல வந்து திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.